ஒன்றாஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி. ராஜா மிகவும் வயது சென்றவனாய் இருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு, நல்ல கவனிங்க, ராஜா எவ்வளவு பண்ணாலும் அனல் இல்லாதபடிக்கு படுத்திருந்தான். வஸ்திரங்களை போட்டு மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாக்கவில்லை அப்படின்னு சொல்லி 2வது வசனம் சொல்லுது. இந்த வசனம் சொல்லுது ராஜா எழுந்திருச்சு உட்கார்ந்து இருந்தானாமா. அடுத்த வசனம் சொல்லுது அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று பத்சேபாளை பார்த்து கேட்டான் அப்படின்னு. ராஜா ஏஞ்சி உட்காந்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவளுடைய மினிஸ்ட்ரி மிகப்பெரிய சக்சஸ், ரிவைவலை கொண்டு வந்துருச்சுன்னு அர்த்தம், எழுப்புதலை கொண்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். அண்ணன் இல்லாமல் படுத்திருந்த ராஜாவை எழும்பி உட்கார வச்சுட்டான். இதுதான் நம்முடைய ஊழியத்தினுடைய முடிவாக இருக்கணும். இதை நம்ம கண்ணு பார்க்கணும், நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதில் 3 வகை இருக்குது. 3 வகை இருக்கு. ஒன்று, ஆபிரகாம் அந்த தேசத்தை ஆண்டவர் சொன்னார், நீ போ, கானான் தேசத்தை உனக்கு தருவேன் அப்படின்னார். தேசத்துக்கு போயிட்டார். ஆனால் அந்த தேசத்தில் அவர் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தார். பேரப்பிள்ளை வரைக்கும் அவர் பார்த்துட்டார். இது ஒரு ஆசீர்வாதம். வயது சென்று பூர்ண வயது உள்ளவனாய் மரித்தான். நான் உலக பிரகாரமாக இப்போ பேசலை, ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன். 2வது, மோசே தேசத்துக்குள்ள போகலை, ஆனால் தூரத்திலிருந்து பார்த்துட்டார். சிலர் அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்க, சுதந்திரிக்க மாட்டாங்க. தெரியும் இந்த ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு, வந்துருச்சு, ஒரு ஆறுதல் பார்த்தாச்சு, ஆனால் சுதந்திரிக்க மாட்டாங்க. இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி ஒன்று இருக்கு. ஈசாக்கு தன் பிள்ளைகளை தடவி தான் பார்த்தா, பேர பிள்ளைகளை பார்க்கவே இல்லை. தேசத்தில் தான் இருக்கிறான், ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல? தன் பிள்ளைகளையும் பார்க்க முடியல, பேர பிள்ளைகளையும் பார்க்க முடியல. இப்போ பாருங்க, இந்த 3 கேட்டகரி. 1, தடவினா ஆனால் பார்க்க முடியல. 2, தூரத்துலேருந்து பார்த்தான், சுதந்திரிக்க முடியல. 3, பார்த்தான், நடந்தான், சுதந்திரிச்சான், பேர பிள்ளை வரைக்கும் பார்த்தான். அதே மாதிரி தான் எழுப்புதலை நம் கண்கள் காண வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும், அதை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் ஒப்படைக்க வேண்டும். அந்த 3 ஆசீர்வாதமும் சபைக்குள்ள இருக்கணும். சும்மா எழுப்புதல அங்க பார்த்தோம், இங்க பார்த்தோம், அங்க அமெரிக்காவில் வந்துச்சு, ஐரோப்பாவில் வந்துச்சு, நாங்க பார்த்தோம், போய் சிலர்லாம் அதில் ஒரு பெருமை, நாங்க போய் அங்கேயே பார்த்துட்டு வந்தோம். இது மோசே பார்த்த மாதிரி. சிலர் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அசூசா ஸ்ட்ரீட்ல வந்துச்சாமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சாமா, இது தடவி பார்க்கறது. ஓகே, நமக்கு தெரியுது. ஆனால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, நாமளே அதை சுதந்திரிக்கணும், நாமே அதை பார்க்கணும், நாமே நம்முடைய சந்ததிகளுக்கு அதை கொண்டு போகணும். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை, எழுப்புதலை நீங்களும் நானும் கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர இடத்துல இருக்கிறோமா? காலம் ஃபுல்லா சபைக்கு ஏதோ ஒரு ஜப குறிப்போடையே வர்றது, ஜப குறிப்போடையே போறது. எதுக்கு ஆண்டவர் என்ன சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்தாரு? இந்த சபையில என்ன வச்சதுக்கான நோக்கம் என்ன? வரும்போது வனாந்தரத்தில் நயங்காட்டி அழைச்சா மாதிரி ஏதோ ஒரு தேவையை வச்சு கர்த்தர் கூட்டிட்டு வந்தாரு, உண்மை. ஆனால் வெறும் தேவையோடு கூடவே இருக்கக்கூடாது. எதுக்காக நான் அந்த சபையில நாட்டப்பட்டேன்? இந்த தோட்டத்துக்குள் கொண்டு வந்து கர்த்தர் என்னை நாட்டினதுக்கான நோக்கம் என்ன? நான் என்ன கனி கொடுக்க வேண்டும்? கர்த்தர் என்னை எடுத்துக்கு பயன்படுத்துறோம். அப்ப சபையில உங்கள் மூலமாக ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் கர்த்தர் ஒவ்வொரு பாத்திரத்தையும் கொண்டாராரு. குத்து விளக்கு கொண்டு வராரு, மேஜை கொண்டு வராரு, திரைச்சீலை கொண்டு வராரு, எல்லாம் கொண்டு வராரு. ஆனால் அவர் எதெல்லாம் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் கொண்டு வந்தாரோ அத்தனைக்கும் வேலை இருந்தது. ஒண்ணு கூட சும்மான்னு இருக்காது அந்த இடத்துல. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆசாரிப்பு கூடாரத்துல நிறைய பொருள் செய்ய சொல்வாரு. ஆனா ஆசாரிப்பு கூடாரம் டிராவல் பண்ணுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுது. யாரா இருந்தாலும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு காரியத்தை செய்யும் போது எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வாங்கிக்குவோன்னு சொல்லுவோம். யூஸ்வலா இப்போ பெயிண்ட் பண்ண போறோம், எக்ஸ்ட்ரா 2 லிட்டர் வாங்கிக்கோங்கப்பா, ஒரு வேளை இல்லாம போயிட போகுது. நம்ம யூஸ்வலா அதை சொல்லுவோம். இப்போ சாப்பாடு போட போறோம், 50 பேர், ஒரு 10 பேருக்கு எக்ஸ்ட்ரா போடுங்க, இல்லாம போயிட போகுது நாம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு மட்டும் என்ன தேவையோ அதை மட்டும் தான் செய்ய சொன்னாரு. எக்ஸ்ட்ராவா ஒண்ணு கூட செய்ய சொல்லல. அதோட அர்த்தம் என்னன்னா, எதெல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்ததோ அத்தனைக்கும் அங்கே ஒரு வேலை இருந்தது, அழைப்பு இருந்தது, அபிஷேகம் இருந்தது, கர்த்தருடைய திட்டம் இருந்தது அது மேல.
அதே மாதிரி தான் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு தரிசனம் இருக்கு. இல்லைன்னா கொண்டாந்து சும்மா எங்களுக்கு இடத்தை நிரப்பி நாங்க ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கிறோன்றதுக்காக எங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு உங்களை கூட்டிட்டு வரல கர்த்தர். நாங்க இதை விட சின்ன கூட்டமா இருக்கும் பொழுதே மனரம்யமாய் கர்த்தரை ஆராய்ச்சிருக்கிறோம். பாலத்துக்கு அந்த பக்கத்துல இப்பவும் ஆராதிக்கிறோம். இன்னும் பெரிய கூட்டம் கொடுத்தாலும் ஆராதிப்போம். ஆனால் நீங்கள் ஏன் வந்தீர்கள்? உங்களை ஏன் கர்த்தர் கொண்டு வந்து தோட்டத்தில் நாட்டினார்? கொண்டு வருவதற்கான முகாந்தரம் என்ன? ஒரு நாள் தான் ஆண்டவர் கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை எதுக்கு இந்த சர்ச்சில் வச்சிருக்கீங்க? என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்க? உங்க வேலை என்ன? வந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஞானசானம் எடுத்தேன், அப்புறம் அவ்வளவுதான். ஞானசானம் எடுத்தேன், அப்புறம் அபிஷேகம் பெற்றேன், அப்புறம் ரட்சிக்கப்பட்டேன், அப்புறம் அவ்வளவுதான். சபைக்குள்ள வந்து உட்கார்றதுல ஒரு பெருமை. கவனிங்க, நீங்க வரணும், சபை கூடி வருவதில் விட்டு விடக்கூடாது. ஆனால் வந்து என்ன வளர்ச்சி? 25 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம் இருக்கீங்க, என்ன வளர்ச்சி? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி தெரியணும்ல. ஒரு பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, எல்கேஜிக்கு போயிட்டு வரும்போது ஒரு கேள்வி கேட்பீங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்கப்பா? ரிங்கா ரோசஸ் பாபா பிளாக் ஷீப் சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு வரான், என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க? ரிங்கா ரோசஸ் பாபா பிளாக் ஷீப். என்னடா இதுவே தானடா, 2 வருஷமா ஒன்றும் மாற்றவே இல்லையா? 5வது போயிட்டு வரான், என்னடா சொல்லி கொடுத்தாங்க? ரிங்கா ரோசஸ். என்னடா ஸ்கூல் அது? என்னடா டீச்சரு? நீ என்ன தாண்டா படிக்கிற? கேட்பீங்களா மாட்டீங்களா? உங்களை கேட்டு பாருங்க. 5 வருஷம் ஒரு ஊழியத்தில் எடுத்து ஒரு துரும்பு எடுத்து போட்டிருக்கீங்களா? வாலண்டியர் அதே 20 பேர், ஏதாவது ஒன்று வேலை செய்யணும் அதே 20 பேர், எல்லாத்துக்கும் அந்த 20 தம்பிங்க 20 தங்கச்சிங்க தான் வருவாங்க. நீங்களே இந்த சர்ச்சுக்கு வாலண்டியர் தான். அத்தனை பேருக்கும் ஒரு வேலை இருக்குது எல்லாருக்கும். அது என்ன வேலை வேணா இருக்கலாம். இது கிளீன் பண்ற வேலையா இருக்கலாம், அல்லது சைக்கிள் பார்க்குற வேலையா இருக்கலாம். ஏதோ ஒரு வேலை கர்த்தருக்கென்று ஏதாவது செய்யும்படி தான் கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். கவனிச்சு கொள்ளுங்க. இங்க பெருக்கிறவனு தான் கர்த்தருடைய பார்வையில பெரியவன். கர்த்தருடைய பார்வையில் அவன் தான் பெரியவன். லேவி கோத்திரத்தில் ஆரோன் என்ன வேணா இருக்கட்டும், எலியேசர் என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலிலே காத்திருந்த யோசுவா தான் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே இருந்தவன். அதான் கர்த்தருடைய திட்டம். அது வரணும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பெருமை, நான் பணக்காரன், நான் அது, நான் படிச்சவன், எல்லாத்தையும் வாசல்ல வரும்போதே, செருப்பு கழட்டும் போதே உன் பண பெருமை, படிப்பு பெருமை, பதவி பெருமை எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு, நான் கர்த்தரால் இந்த சபைக்குள்ள அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன், நாங்கள் அத்தனை பேரும் ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டோம், ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம், ஒரே தேவனை ஆராதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனம் வந்தாதான் நம்மளை வச்சு ரிவைவல் கொண்டு வர முடியும். அதான் கர்த்தருடைய எக்ஸ்பெக்டேஷன். இன்னைக்கு அது இருக்குதா? அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதா? அதான் கர்த்தர் தேடுறாரு. அந்த பணிவிடை செய்யக்கூடியதான ஒரு பெண், அவர் ரிவைவலை கொண்டாந்துட்டா பாருங்க, எவ்வளவு அழகா கொண்டாந்து ராஜா உட்கார வச்சுட்டா பாருங்க. அதான் பெரிய விஷயம். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த பெண்ணுக்குள்ள இருந்த ஒரு பெஸ்ட் குவாலிட்டி பாருங்களேன். வாசிங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அந்த பெண் வெகு அழகா இருந்தால், அவள் ராஜாவுக்கு உதவியாய் இருந்து அவனுக்கு பணிவிடை செய்தால், ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. யாராவது இப்படி ஒரு பணிவிடை செய்வீங்களா? யாராவது இப்படி ஒரு பணிவிடை செய்வீங்களா? நம்ம செய்யற ஒரு சின்ன விஷயம் கூட ரிஜிஸ்டர் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆமா தானே? நம்ம செய்யற ஒரு சின்ன விஷயம் கூட பாஸ்டர் பார்வைக்கோ, பாஸ்டர்மா பார்வைக்கோ, அல்லது மூப்பர்கள் பார்வைக்கோ ரிஜிஸ்டர் ஆகணும். அவங்க பார்க்கும்போது அந்த ஊழியத்தை நம்ம செய்யறத அவங்க பார்க்கணும். நீ செய்யற வேலை தேவனுக்கு செய்யற, கர்த்தர் பார்க்கிறார்னு செய்யணும். மனுஷன் பார்க்கிறான்னு செய்யக்கூடாது. சில நேரத்தில் மனுஷனால் கனப்படுத்தப்படலாம், கனப்படுத்தப்படாமலும் போகலாம். ஆனால் உன்னை கனப்படுத்துகிறவர் ஒருத்தர் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. நீ செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்குதாமா, எல்லாத்தையும் எழுதுறாரு, டேட்டு போட்டு டைரி மாதிரி எழுதுறாரு. நீ ஒரு துரும்பு எடுத்து கர்த்தருக்கு போட்டாலும் அது தெரியும் அவருக்கு. துரும்பு எடுத்து போட்டாலும் தெரியும், பார்த்துக்கிட்டே இருப்பாரு. என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க. இன்னைக்கு பல நேரங்களில் நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன், எனக்கு குறைவான அனுபவம் தான். இந்த குறைவான அனுபவத்துல சொல்றேன். எங்க சபையில நாங்க ஊழியம் பண்ற காலத்துல, அதாவது நாங்க விசுவாசியா போயிட்டு இருக்கும்போது, எங்க பாஸ்டர்லாம் ஒரு நாளும் எங்களை கூப்பிட்டு, நாங்க வாலிபர்கள் அத்தனை பேர் இருந்தோம். அப்ப எங்க சபையில வந்து நிறைய வாலிபர்கள்,
எங்க யாரையுமே கூப்பிட்டு எந்த வேலையுமே செய்ய சொன்னதே கிடையாது. இதை செய்ப்பா அதை செய்ப்பான்லாம் கிடையாது. நாங்களே ஆராதனை தொடங்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் பாய் தான். இப்போ உங்களுக்கு கார்பரேட் போட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு தான் பாய் தான். நாங்களே பாய் விரிச்சிருவோம். பாயெல்லாம் விரிச்சுட்டு மேலே புல்பீட்டில் மைக் செட் பண்ணுறவங்க ஒரு டீம் இருப்பாங்க, அவங்க அதெல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் கீழே பாய் போடுறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருப்போம். ஒரு டீம் கீழே போய் சைக்கிள், அப்போல்லாம் சைக்கிள் தான், சைக்கிளை வருஷப்படுத்துறது அதை செய்வாங்க. எங்கள் பாஸ்டர் அப்போல்லாம் சிசிடிவி கேமராலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ரூமில் முழங்கால் போட்டுக்கிட்டு இருப்பார். நேராக பைபிளை தூக்கிட்டு புல்பீட்டுக்கு தான் வருவார். அவர் பார்க்குறாரு பார்க்கலங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒன்று, எங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார் மேலேருந்து. நாங்கள் இன்னைக்கு சொல்லுவோம், எங்கள் பாஸ்டர்கிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஊழியக்காரனாவது உருவாகியிருக்கிறான். 100 ஊழியக்காரன் உருவாகியிருக்கிறான். எங்கள் பாஸ்டர் அவங்களெல்லாம் அபிஷேகம் பண்ணி அனுப்புனாரான்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் அத்தனை பேரையும் அபிஷேகம் பண்ணி அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் செலக்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ராஜா அறியவில்லை. அபிஷேகம் பண்ண ஊழியத்தை யார் அறியவில்லை? ராஜாவுக்கு தெரியாது. வசனம் தெளிவா இருக்கு, ராஜா அவளை அறியாதிருந்தான். அதான் இம்பார்ட்டன்ட். யார் பார்க்கறாங்க யார் பார்க்கல, என்ன நடந்துச்சு என்ன கணம் பண்ணுச்சு, அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. எஸ்தரின் புஸ்தகத்துல ஒரு அற்புதமான காரியம் இருக்கு. அதாவது மொர்தெக்காய் ராஜாவை காப்பாத்தி இருப்பார். அப்படி காப்பாத்தின உடனே அவனுக்கு எந்த விதமான ஒரு காரியமும் கனமும் செய்யப்பட்டிருக்காது. அப்பொழுது ஒரு நாள் ராஜா என்ன பண்ணுவாரு, இந்த காரியங்கள்லாம் வர்த்தமானங்களை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ராஜா கேட்பாரு, இந்த நம்மளை ஒரு மனுஷன் காப்பாத்தினானே, அந்த மனுஷனுக்கு நம்ம கனப்படுத்திட்டோமா அப்படின்னு கேட்பார். ஒரு நாள் எவன் ஒருத்தன் மொர்தெக்காய் உயர்த்தப்படக்கூடாது என்று சொன்னானோ அவன் வாயாலேயே கர்த்தர் சொல்ல வைக்கிறாரு என்னென்னலாம் கனப்படுத்தப்படணும்னு சொல்லி. அவன் நினைக்கிறான் நம்ம தான் ராஜா கனப்படுத்த போறாரு, என்னை தவிர வேற யாரை ராஜா கனப்படுத்த போகிறாருன்னு சொல்லி அவன் என்ன சொல்றானா, தன்னை பத்தி பேசுறான். ஒரு நாள் வந்தது, ராஜா மொர்தெக்காயை கனப்படுத்தினார். மொர்தெக்காயால் காப்பாற்றப்பட்ட போது அதை மறந்துட்டாரு, ராஜா மறந்துட்டார். அதுக்கப்புறம் அது நினைப்பிலே இல்லை. இப்போ மொர்தெக்காய்க்கு எப்படி இருக்கும் தெரியுமா, ராஜா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். நான் தான் போய் எஸ்தர்கிட்ட சொன்னேன், எஸ்தர் போய் ராஜா கிட்ட சொன்னாங்க, அதை கண்டுபிடிச்சாங்க, எல்லாம் உண்மை, எனக்கு ஒரு கணமும் கிடைக்கல, இன்னும் நான் வாசல்லையே உட்காந்துருக்கிறேனே, இன்னும் நான் அரண்மனை வாசல்லையே உட்காந்துருக்கிறேனே, எனக்கு எந்த பலனும் கிடைக்கலையே அப்படின்னு மொர்தெக்காய் கவலைப்படலை. மொர்தெக்காய்க்கு தெரியும், நான் ராஜாவுக்கு செய்தேன், ஆனால் என்னை கனப்படுத்துகிற ராஜா ஒருத்தர் மேலே உட்கார்ந்திருக்கிறார், என்னை உயர்த்துகிற நாள் ஒன்று வரும். இன்னைக்கு நீ செய்த நன்மை, இன்னைக்கு நீ சபைக்குள்ள செய்யற ஊழியம், நீ ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற தூசியை எடுத்து போட்டா கூட பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் வரும், அதற்கான கனத்தை பரலோகம் உனக்கு செய்யும், பரலோகம் உங்களுக்கு செய்யும், கர்த்தர் உயர்த்துவார். அது வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டே இருங்க. ராஜா அறிஞ்சாரா ராஜா அறியலையா, அவங்களுக்கு தெரியுமா இவங்களுக்கு தெரியாதா, அதை பத்தின கவலை நமக்கு தேவையே கிடையாது. யார் பார்க்கறாங்க பார்க்கல, யார் கனப்படுத்துறாங்க யார் கனப்படுத்தல, அதை பத்தின அவசியம் நமக்கு இல்லை. காரணம், நாம் செய்வது யாருக்காகவும் இல்லை, நாம் செய்வது நம்முடைய ராஜாவுக்காக, தேவனுக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய சபைக்காக. ஒரு நாள் வரும், அவர் உங்களை கனப்படுத்துவார். அதான் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. ரைட் டைம்ல கர்த்தர் உயர்த்துவார். ரைட் டைம் வரும். சில நேரத்தில் கேட்பாங்க, எத்தனை நாளுங்க எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறேன். ஒரு அம்மா தன்னுடையதான ஒரு நண்பனுடைய மனைவியை சொல்றேன், அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு. அவங்க திருமணம் பண்ணி அப்போ தான் கூட்டிகிட்டு வந்தான். வந்தபோது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கேன்சர், அவங்க அப்பாவுக்கு கேன்சர். அவங்க அப்பாவை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், ரத்த வாந்தி எடுப்பார். இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. தேவனை அறியாத பிள்ளை, அதான் ரொம்ப முக்கியம். அந்த மனுஷனுக்கு அந்த பிள்ளை செஞ்ச பணிவிடை நான் அப்படியே ஆச்சரியப்படுவேன். விசுவாச பிள்ளைகளுக்கிட்ட கூட இந்த விளக்கு ஒரு சகிப்புத்தன்மையும் பொறுமையுமே இல்லை. அவ்வளோ அந்த பிள்ளை செஞ்சிச்சு. இந்த மாமனாருக்கு அப்பா அப்பான்னு தான் கூப்பிடும். அந்த பிள்ளைக்கும் அப்பா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அந்த பிள்ளையும் நல்லா செல்லமாக வளர்க்கப்பட்ட பிள்ளை தான். அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்து அவங்க மாமனாருக்கு செஞ்ச பணிவிடை, அவங்க வீட்டில் கஷ்டம் வேற,
அதுவும் செய்யுது. ஒரு நாள் இந்த பிள்ளை வியாதியில் பாதிக்கப்பட்டுருச்சு. ஆனால் அவங்க மாமனார் அந்த வியாதியில் இறந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த பிள்ளை ஒரு வியாதியில் பாதிக்கப்பட்டுருச்சு. ஆனால் நீங்கள் பார்க்கணும், அந்த குடும்பமே அந்த பிள்ளையை தாங்குச்சு. அந்த மாமியார்லேருந்து, கணவன்லேருந்து, பிள்ளைகள்லேருந்து அந்த பிள்ளையை தாங்கி இன்னைக்கு அந்த பிள்ளை என் கண்ணுக்கு முன்னாடி சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபையில் சொல்கிறேன், அந்த பிள்ளை இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் யார் செய்கிறதையும் மறக்கிற தேவன் கிடையாது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆண்டவருக்கு அது தெரியுமா தெரியாதா அதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை. செய்கிற காரியம் அவ்வளோதான். தொடுகுடு யாருக்கிட்ட இருந்து நற்பேர் வாங்கணுன்றதுனால காரணத்தினால இல்லை, யாருக்கிட்ட இருந்து சாட்சி வாங்கணுன்ற அவசியம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நான் பணிவிடை செய்கிறேன். இந்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டா பாருங்க. ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. இந்த அபிஷாக்குடைய காரியத்தை கவனிச்சிங்கன்னா, அவர் ராஜாவுக்கு எப்போ போய் பணிவிடை செய்யறதுக்கு போயிட்டாலோ அவள் லைஃப் ராஜாவோட போயிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உலக பிரகாரமாக எந்த காரியமும் செய்ய முடியாது. அது ராஜாவுக்கு என்று கொடுக்கப்பட்டாள், அவ்வளோதான். அவள் தன்னுடைய வாலிப பிராயத்தில் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டாச்சு, அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவளுக்கு லைஃப் உலக வாழ்க்கை என்பது கிடைக்காது, அதாவது வர முடியாது. போய் அத்தோனியாங்கிறவன் அபிஷாக்கை கல்யாணம் பண்ணணும்னு கேட்குறான். அதுக்கு சாலமோன் ஒரு வார்த்தை சொல்வார், அவளை கேட்பதும் சரி, என் ராஜ்ய பாரத்தை கேட்பதும் சரி. யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு கணம். அவ தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சா, ராஜாவுக்கு என்று தன்னை கொடுத்துட்டா, எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம செஞ்சிட்டா. ஒரு நாள் வந்தது, அவள் ராஜ்ய பாரத்தில் கனப்படுத்தப்பட்டாள், சாலமோனால் உயர்த்தப்பட்டாள். அவன் சொல்றான், அவளும் சரி, என் ராஜ்ய பாரமும் சரி. வேதம் சொல்லுகிறது, அதே போல ஒரு சிறு பெண்ணைத்தான் கர்த்தர் தேடுகிறார். இப்போ நீங்களும் நானும் அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உடையவர்களாக இருப்போமானால், வருகிற காலங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காடுக்கு இப்ப தேவை ஒரு அனல் உண்டாக்குறதான ஒரு சபை, பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்கிற சபை, எந்த ஒரு காரியத்துக்கும் தங்க கனத்தை எதிர்பார்க்காமல் கர்த்தருக்கென்று செய்யக்கூடியதான ஒரு சபை. ஆண்டவர் அப்படிப்பட்டதான ரிவைவலுக்கு ஒரு சபையாக நீங்களும் நானும் இருப்போமானால், நம்முடைய சபைதான் கர்த்தருடைய பார்வையில் அந்த சிறு பெண் கலங்கம் இல்லாத சபை, கற்புள்ள கன்னிகையாக ராஜாவுக்கு கொண்டு வரப்பட்ட சபையாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அழைப்பை தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். கடைசி காலத்தில் வருகைக்கு முன்பாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற மிக முக்கியமான இடத்தில் நம்முடைய சபையும் இருக்கணும். அதுக்கு தகுதியா மாறுறது நம்ம கிட்ட தான் இருக்குது. அந்த கற்புள்ள கன்னிகையா இருந்தாதான் பயன்படுத்த முடியும். கன்னியாகிய ஒரு பெண்ணா இருந்தாதான் பயன்படுத்த முடியும், இல்லைன்னா முடியாது. ஸோ ஆண்டவர் அந்த இடத்தில் தான் நம்முடைய சபை எதிர்பார்க்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்தால், நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நாம எல்லோரும் தேவ சமூகத்தில்? நன்றி ஆவியானவரே. ஒரு சின்ன ஜெபம் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவரே, நீர் விரும்புகிற சபையாய் நான் இருக்கணும். நான் விரும்புகிற சபையா இருக்கக்கூடாது, நீங்க விரும்புகிற சபையா இருக்கணும். நான் எனக்கு என்ன தகுதி இருக்குதுங்கிறத விட உங்க பக்கத்துல உட்கார்ற தகுதி எனக்கு இருக்கா? உங்களுக்கு தகுதியான சபையா நான் இருக்கிறேனா? உங்களுக்காக என்ன விடணும், உங்களுக்காக என்ன செய்யணும்? ஏன்னா நான் ராஜாவுக்கென்று கொண்டு வரப்பட்டவள், ராஜாவுக்கென்று ஆயத்தம் பண்ணப்படுகிறவள். என் சுய விருப்பு வெறுப்புக்கு இங்க இடம் கிடையாது. என் இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. சபை கர்த்தருடைய மனவாட்டி, கற்புள்ள கன்னிகை, கன்னியான ஒரு பெண், சிறு பெண். என் இஷ்டத்துக்கு நான் உலகத்தோடு கூட தொடர்பு கொள்ள முடியாது. வேதம் சொல்லுது, சர்ப்பமானது ஸ்திரீயானவளை வஞ்சித்தது போல நீங்களும் நானும் அப்படி வஞ்சிக்கப்பட்டா ஆவிக்குரிய விதத்தில் நாம் கற்பிழந்து விட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்பிரிச்சுவலி அதைத்தான் வசனம் சொல்லுது. ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டது போல. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, உமக்கு பயன்படுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை,
குறிப்பா இந்த கடைசி காலத்தில் நடக்க போகிற 1 மணி நேர ஊழியம், கடைசி நேரத்தில் நடக்க போகிற ரிவைவல், கடைசி நேரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு எழுப்புதல், அதுல நாங்களும் பங்கு பெறணும் ஆண்டவரே. எங்களுடைய பங்கும் அதுல இருக்கணும். உமக்கு சித்தமானால் இந்த பட்டணத்தில் எங்கள் சபை அதற்கு மூல காரணமாக இருக்கணும். We want to be the reason. நாங்க தான் காரணமா இருக்கணும் ஆண்டவரே. எங்க மேல கிருபை பாராட்டுங்க. எங்க மேல இருக்கிற தகுதியை வச்சு நாங்க கேட்கல, எங்களை அழைச்ச உங்க கிருபையை வச்சு நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. கடைசி காலத்தில் பயன்படுத்த போகிற ஆயுதங்களில் எங்கள் சபையும் ஒரு கூர்மையான எந்திரமாக பயன்படணும் ஆண்டவரே, பயன்படணும் ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே எங்க சபையிலிருந்து ஒரு எழுப்புதல் புறப்படக்கூடாது? நீங்க நினைக்கிற அந்த மனுஷனா நாங்க ஏன் இருக்கக்கூடாது? நீங்க தேடுற அந்த சிறு பெண்ணா நாங்க ஏன் இருக்கக்கூடாது? ஆண்டவரே, எங்கிருந்தோ வர எழுப்புதல் எங்க சபையிலிருந்து வரட்டோப்பா, எங்க மூலமா புறப்படட்டும் ஆண்டவரே. அந்த தீ ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நீங்க உங்களை கமிட் பண்ணாம இது நடக்காது. வெறும் செய்தியா கேட்டுட்டு போனா நடக்காது. கர்த்தருடைய தேவை செய்தியை ஏதோ ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் செய்தியா கேட்டுட்டு போனீங்கன்னா, இப்பவும் சொல்றேன், கர்த்தருக்கு எப்பவோ ஆல்டர்னேட் உண்டு, ஆல்டர்னேட் உண்டு. ஒரு மனுஷனையே நம்பிக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஆனா ஒரு மனுஷனை நம்பினார்னா கடைசி வரைக்கும் அவனை நம்புவார். சவுல் மேல கடைசி வரைக்கும் 40 வருஷம் கர்த்தர் காத்திருந்தார். அப்புறமா தான் தாவீதை கூட்டிட்டு வந்தார். அதே மாதிரி தான் கர்த்தர் உன் மேல பெரிய தயவு வச்சிருக்கிறாரு. God has a mighty vision. பெரிய தரிசனம் உன் மேல இருக்கு. உன் மேல கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு. கர்த்தர் உன்னை அழைக்கிற அழைப்புல நீ ஒரு பாத்திரம். அவருடைய மெகா பிளான்ல நீ ஒரு ஆளு. ஆனா அத கர்த்தர் உன்னை கொண்டு பயன்படுத்துறது உன் கையில தான் இருக்குது, உன் கமிட்மெண்ட்ல இருக்குது, உன் அர்ப்பணிப்புல இருக்கு. உன் விருப்பப்படி உன் இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தீனா இந்த அழைப்புல இந்த தரிசனத்துல நீ இருக்க முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். உண்மையிலேயே எங்களை கொண்டு என் சபையை கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் இந்திய அளவில் உலக அளவில் செய்யணும். உன் விஷன் அப்படி மாறணும். கர்த்தருடைய விஷன் உலக விஷன். போய் உலகத்தின் முடிவு பரியந்தம்னு சொன்னார். ஏதோ ஒரு மூலையில சவுத் ஆப்பிரிக்கால ஒரு சின்ன இடத்துல தன்னுடைய தரிசனத்தை ஆரம்பிச்ச ரைனார்ட் பாங்கே முடிக்கும் போது 125 நாடுகளுக்கு சுவிசேஷம் சொல்லி, கிரைஸ்ட் ஃபார் ஆல் நேஷன்ஸ் சொல்லி, இந்த நூற்றாண்டிலேயே அவர்தான் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்னு கர்த்தரால் சாட்சி பெற்றவர். ஒரு கூட்டத்தில் மட்டும் 34 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை. மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. ஒரு ஜெர்மனியிலிருந்து போனவர், அவர் சவுத் ஆப்பிரிக்காக்கு, அவர் அந்த ஊருக்கார் கிடையாது. அப்படி அவரை எடுத்து இத்தனை லட்சத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவாரானால் ஏன் உன்னையும் என்னையும் எடுத்து மாற்ற முடியாது? ஏன் முடியாது? ஆனா ரைனார்ட் பாங்கேவுடைய அர்ப்பணிப்பு உனக்கு இருக்குமானால் கர்த்தர் உன்னையும் எடுத்து பயன்படுத்துவார். ரைனார்ட் பாங்கேவை நம்பினது மாதிரி கர்த்தர் உன்னை நம்புவாரானால் உன்னையும் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நாம் கடைசியாய் ஜெபம் பண்ண போறோம். உண்மையிலேயே இந்த எழுப்புதலுக்கு என்னை கொண்டு ஏதாவது செய்யுங்கப்பா, என்னை கொண்டு ஏதாவது செய்யுங்கப்பா அப்படி நீ விரும்பினா, உங்களை கமிட் பண்ணா, அர்ப்பணிச்சா, இனி நான் அல்ல எல்லாம் கிறிஸ்துவே, அப்படி ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்குள்ளே வருமானால் உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் எங்களை தருகிறோம், உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தருகிறோம். இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களில் ஜீவிக்கிறார். எங்களை என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க, எப்படி நடத்தணுமோ நடத்துங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம்.
தேவனாகிய கர்த்தருடைய எழுப்புதலுக்கான முதல் ஆரம்பமா இந்த கூட்டம் இருக்கட்டும். இந்த நாளிலிருந்து ஒரு தரிசனம் எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே கடந்து வரட்டும். தேவ ஆவியானவருடைய அக்கினியானது ஒரு துளி இன்னைக்கு அத்தருடைய இருதயத்திலும் போடப்படட்டும். கர்த்தருடைய மகிமை மூடட்டும். கர்த்தர் இன்னையிலிருந்து ஒரு பெரிய தரிசனத்தை வைத்து அனுப்புவீராக. வீட்டுக்கு போகும்போது தரிசனத்தை வைத்து அனுப்புவீராக. அது கற்பம் தரிக்கட்டும், அது வளரட்டும். ஆண்டவரே, ஒரு பெரிய ரிவைவலை பெற்றெடுக்கட்டும். ஆண்டவரே, நம்புங்கப்பா, சபையை நம்புங்கப்பா, எங்க ஜனங்களை நம்புங்க ஆண்டவரே. அப்படி செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய மகிமை மூடட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.